ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஸ்கோர் 650 ப்ளஸ் இன் நீட் 2026. ஸோ சப்ஜெக்ட் வைஸான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பயாலஜி. ஸோ இருக்கிறதுலே வந்துட்டு அதிகமான மார்க்ஸ் வந்து இதில் தான் இருக்குது. 360 மார்க்ஸ்க்கு வந்து பயாலஜி மட்டுமே கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதிகமான டார்கெட்டும் டைமும் நம்ம இதுக்கு தான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் 360க்கு 360 எடுக்கிறது அதை மட்டும்தான் இருக்கணும். ஸோ பயாலஜி வந்து தேரியா மட்டும் படிக்காம என்சிஆர்டி லைன் பை லைனாக படிக்கிறது நம்மளுக்கு தெரியும். கூடவே நம்ம வந்து டயக்ராம்ஸோட சேர்த்து படிக்கணும். ஸோ ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு தியரியும் எந்த டயக்ராம்க்கு ரிலேட்டடா வருது அப்படின்றத நம்ம ஈஸியா வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி. ஸோ இது வந்து என்சிஆர்டி பிளஸ் ப்ராக்டிஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்ஸ் இருக்கும், அதை நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் டேபிள்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிசம்ஸை வந்துட்டு கரெக்டாக புரிஞ்சு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கெமிஸ்ட்ரியிலும் நம்ம 180க்கு நியர்பை 150 ஆர் 60 கண்டிப்பாக நம்மளால எடுத்துட முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், த கேம் சேஞ்சர்னே சொல்லலாம். பிகாஸ் ஃபிசிக்ஸ் கொஸ்டினை பொறுத்து தான் ஒருத்தரோட கட் ஆஃப்மே வந்துட்டு இங்கே வந்து தீர்மானிக்கப்படுது. பிகாஸ் ஃபிசிக்ஸ் வந்து தியரியா அது வந்து சம்ஸா, அந்த சம்ஸ் வந்து டைரக்டா கேக்குறாங்களா இன்டைரக்டா கேக்குறாங்களா, ஆப்ஷன்ஸ் எவ்வளவு கன்ஃபியூஷனா கொடுக்குறாங்க, அண்ட் போதா குறைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டைம் கன்சப்ஷன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிசிக்ஸ்ல தான் இருக்கு. ஸோ டெய்லி கண்டிப்பா நீங்க 50 எம்சிக்யூஸ் வந்து சால்வ் பண்ண கத்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஷார்ட் கட் வச்சு அதை வந்து ட்ரைன் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண கத்துக்கோங்க, அதுவும் டைம்குள்ள. ஸோ டைம் கன்சம்ஷன் இல்லாம நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பா சால்வ் பண்ணும். அதே கொஸ்டின்ஸ் கேட்கல அப்படின்னாலுமே அந்த பேட்டர்ன்ல தான் நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் ரீகால். படிச்சுட்டே இருந்தா மட்டும் போதாது, கண்டிப்பா வீக்லி ஒரு ரிவைஸ், மந்த்லி ஒரு ரிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிவைஸ் இருந்துகிட்டே இருக்கணும். எல்லா ரிவைஸ்க்குமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஹேக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. டாப்பர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஷார்ட் கட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அதுலயே வந்துட்டு ரீகால் பண்ற மாதிரி குட்டி குட்டி நோட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்டிக்கி நோட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ ரீகால்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் 6 ஒன்று பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும். ஸோ ஈட் ஹெல்தி. இந்த மாதிரி நீட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம், நம்ம ஆஃபீஸ் சென்னை மதுரவாயில இருக்கு. ஸோ ஈஸியா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.